காலை சூரியன் மெதுவாக உதயமானது. வீட்டுக்குள் ஒளி நுழைந்தது. ஆனால் அர்ஜுனின் கண்கள் அந்த ஒளியை பார்க்கவில்லை. கண்கள் திறந்த நொடியிலேயே அவன் விரல்கள் அந்த மொபைலை தேடிச் சென்றன. நாளின் முதல் சுவாசமே ஸ்கிரீனோடு கலந்தது. அம்மா சமையலறையிலிருந்து அன்போடு அழைத்தார். சாப்பிடவா என்றார். ஒரு முறை, இரண்டாம் முறை அர்ஜுன் கேட்கவில்லை. அம்மாவின் குரல் மெதுவாக அமைதியாக மாறியது. ஆனால் அர்ஜுனின் கவனம் அந்த ஸ்கிரீனிலேயே உறைந்திருந்தது. மாலை நேரம். நண்பர்கள் பேசினர், சிரித்தனர், பழைய நினைவுகளை பகிர்ந்தனர். அருகில் நின்ற அர்ஜுன் அவர்களோடு இல்லை. அவன் உலகம் அந்த மொபைலுக்குள் மட்டும்தான். அவர்கள் மெதுவாக அவனை விட்டு சென்றனர். அர்ஜுன் அதை கவனிக்கவே இல்லை. வேலை இடத்தில் பொறுப்புகள் அதிகமானது. எதிர்காலம் அழைத்தது. ஆனால் அர்ஜுனின் கவனம் திரும்பவில்லை. ஸ்கிரீனில் ஓடிய வீடியோக்களும் மெசேஜ்களும் அவன் கனவுகளை ஒவ்வொன்றாக அமைதியாக அளித்தன. அவன் அதை உணர்ந்த போதும் சில கனவுகள் ஏற்கனவே கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருந்தன. ஒரு மாலை சாலையை கடந்து கொண்டிருந்த அர்ஜுன் கையில் மொபைல், கண்களில் ஸ்கிரீன். ஒரு நோட்டிபிகேஷன் ஒலித்தது. அந்த ஒரு நொடி ஒரு பிரேக் சத்தம், ஒரு அதிர்ச்சி. உயிர் ஒரு நொடியிலேயே கையிலிருந்து நழுவதைப் போல அவன் உணர்ந்தான். அந்த இரவில் தனியாக உட்கார்ந்த அர்ஜுன். அமைதி அவனை சூழ்ந்தது. மொபைல் கையில் இருந்தும் அவன் அதை பார்க்கவில்லை. முதல் முறையாக அவன் தன்னைத்தான் கேட்டான், நான் மொபைலை பயன்படுத்துகிறேனா, இல்லை மொபைல் தான் என் வாழ்க்கையை இயக்குகிறதா என்று. கண்களில் மெல்ல கண்ணீர் வழிந்தது. ஒரு பெரிய புரட்சி இல்லை, ஆனால் ஒரு சிறிய முடிவு. நேரம் பார்த்து மொபைல் தேவைப்பட்டால் மட்டும் ஸ்கிரீன். மெதுவாக, மிக மெதுவாக அவன் வாழ்க்கை திரும்ப தொடங்கியது. இன்று அர்ஜுன் சிரிக்கிறான். அம்மாவின் குரலை கேட்கிறான். நண்பர்களோடு பேசுகிறான். மொபைல் அவன் கையில் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை அவன் கையிலேயே இருக்கிறது. ஸ்கிரீனுக்கு வெளியே ஒரு அழகான உலகம் அவனுக்காக காத்திருக்கிறது. மொபைலை பயன்படுத்துங்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையை அதற்கு ஒப்படைக்காதீர்கள்.